அனைவருக்கும் வணக்கம். GS4ல எத்திக்ஸ் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நாம் பேசிக்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் அண்டு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் இந்த டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் எத்திக்ஸ், அதாவது எத்திக்ஸ் குறித்து ஒரு அறிமுகம். எத்திக்ஸ்னால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எத்திக்ஸ்? எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக் வேர்ட்லேருந்து வருது, கிரேக்க மொழியிலேருந்து வந்தது. எத்திகோஸ் அப்படின்னா என்ன? ஒரு கேரக்டர் அண்டு காண்டக்ட். ஒருத்தருடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவர் எப்படி செயல்படுறாரு, அவருடைய காண்டாக்ட் எப்படி இருக்குது, அவருடைய நன்னடத்தைகள் என்ன, இதுதான் எத்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக் இஸ் எ பிரான்ச் ஆஃப் philosophy that studies right and wrong, good and bad, duty, virtue and justice. இதெல்லாமே அதாவது எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிலாசபியோடைய ஒரு பிரான்ச். இது என்ன பண்ணுமா? எது சரி எது தவறு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணணும். அதே போல் எது நல்லது எது கெட்டதுன்னு ஸ்டடி பண்ணோம். நம்மளுடைய ஒர்க் என்ன, டியூட்டி என்ன, நம்மளுடைய கடமை என்னன்றத ஸ்டடி பண்ணோம். வேர்ச்சுனா அறம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய அறம் என்ன அப்படிங்கிறத சொல்லும். ஜஸ்டிஸ், நீதியை பற்றி நாம் படிக்க முடியும். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது அ பிரான்ச் ஆஃப் philosophy that studies what is right and what is wrong, what is good and what is bad. புரிஞ்சுதுங்களா? இதில் நாம் யூபிஎஸ்சி லெவலில் நாம் என்ன எத்திக்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்னா, எத்திக்ஸ் ஆனது ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் முடிவெடுக்கிறதுக்கு. என்ன முடிவெடுக்கும்? வாட் ஷுட் ஐ டூ இன் திஸ் சிச்சுவேஷன், இந்த நிலைமையில் நாம் எதை செய்யணும் அப்படிங்கிற அந்த அறிவை நமக்கு எத்திக்ஸ் கொடுக்கும். அதனால தான் பெரும்பாலான எல்லா கொஞ்சம் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை ஸ்டேட் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், பெரும்பாலான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் இந்த எத்திக்ஸ் குறித்தான கேள்விகளை அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு எசென்ஷியலான கொஷின்ஸாக நம்ம பார்க்குறோம். காரணம் என்ன? இதுதான். ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு இல்லை யாரோ ஒருத்தர், ஒரு சிவில் சர்வெண்ட்டோ இல்லையோ, இல்லை ஒரு அரசாங்கத்தில் ஒரு கடைநிலை ஊழியனுக்கு கூட எது செய்யணும், எது சிறந்தது அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய அந்த அறிவை இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இருக்கார், ஃபேஸிங் எ ப்ரெஷர் டு அலகேட் ஃபுட் ரிலீஃப் ஒன்லி டு அ பர்டிகுலர் கம்யூனிட்டி. அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு அழுத்தம் வருதுங்க. அதாவது இந்த ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஒன்று வருது, அதன் காரணமாக நிறைய சேதங்கள் ஏற்படுது, மக்கள் பட்டினியால் வாடுறாங்க. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு? நீ ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் நீ இந்த ஃபுட்ஸை கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2015 ஃப்ளட்டு வந்துச்சு சென்னையில். அப்போது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே தான் ரிலீஃப் கொடுத்தாங்க, இந்த ஃபுட் ரிலீஃப் கொடுத்தாங்க. இல்லை நீ டி நகரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த சமயம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லாருக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லாருக்குமே கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? ஸோ அதுதான் எத்திக்கல் அப்ரோச் அப்படின்னு வாங்க. இப்போ எத்திக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுதா? எத்திக்ஸ் என்ன பண்ணோம்? ஒரு சிவில் சர்வெண்ட்டுக்கு கைட் பண்ணோம், ஹெல்ப் பண்ணோம் டு டூ வாட் இஸ் ரைட். புரிஞ்சுதுங்களா? அடுத்து எத்திக்ஸ் விசிஸ் மொராலிட்டி விசிஸ் லா. இப்போது நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்தே. மாரல் ஸ்டோரி என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதே போல் எத்திக்கல் ஸ்டோரின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எத்திக்ஸுக்கும் என்ன, மாரலுக்கும் என்ன வித்தியாசம், அதே போல் லாக்கு என்ன வித்தியாசம் பார்த்துருவோமா? ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் பிரின்சிபிள் டு டிசைட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங். கரெக்டாக? எக்ஸாம்பிளாக என்ன சொல்லலாம்? ஹானஸ்டியை சொல்லலாம், ஜஸ்டிஸை சொல்லலாம், கம்பேஷனை சொல்லலாம். இது எல்லாமே எத்திக்ஸை சொல்கிறதுங்க. இது எல்லாமே எத்திக்ஸ். அதாவது ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் வச்சுருப்பாங்க, இது சரி இது சரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான். மாரலிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்சனல் பிலீஃபுங்க. தட் இஸ் ஷேப்டு பை கல்ச்சர் அண்ட் ரிலீஜியன். நான் நம்புகிற ஒரு விஷயம் அது நல்லது, நான் நம்புகிறேன், என்னுடைய கல்ச்சரோ இல்லை என்னுடைய ரிலீஜனோ அதை சொல்லுது இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பொய் சொல்லக்கூடாதுன்றது, பெரியவங்களை மதிக்கணும் அப்படிங்கிறது இதெல்லாமே மாரலிட்டியில் வரும். லா அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை ஒரு கண்ட்ரியோ ஒரு ஸ்டேட்டோ அது சில ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கும், அதுதான் லான்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு 1907 ஆக்ட், ஐபிசி, டிராஃபிக் ரூல்ஸு, ஹெல்மெட் போட்டு தான் போகணும், லைசன்ஸ் வாங்கி தான் வண்டி ஓட்டணும், இது மாதிரிலாம் ஒரு லாஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த எத்திக்ஸ் அப்படிங்கிறது, இந்த எத்திக்கல் லாஸ் அப்படிங்கிறது நாம் எக்ஸ்டர்னலாக நம்மளுடைய பிஹேவியரையோ இல்லை இந்த ஆக்ஷனையோ செயல்படுத்தக்கூடிய ஒரு விதம். மாரல்னால் என்ன அப்படின்னா இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கரெக்டாக? இப்போ ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க, ஒரு ஆஃபீஸில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, அங்கே லஞ்சம் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸில்
ஒரு ஆஃபீஸில் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க, இன்னொரு ஆஃபீஸில் வாங்காதன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த எத்திக்கல் பிஹேவியர் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸில் ஒரு மாதிரியும் இன்னொரு ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் மாரல் அப்படிங்கிறது நான் நம்புகிற விஷயம். நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் நான் பிலீவ் பண்ணி அந்த ஆஃபீஸில் லஞ்சம் கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன், வாங்கக்கூடாதுன்னு சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன். அதுதான் ரெண்டுத்துக்குள்ள ஒரு வித்தியாசம். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், மொராலிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் ஃபேக்டர். புரிஞ்சுதுங்களா? ஸோ லா அப்படிங்கிறது மொரலஸ் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். அடுத்து எசன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். எத்திக்ஸ் உடைய எசன்ஸ் என்ன? இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு டிஸ்டிங்கிஷ், வேறுபடுத்தி பார்க்குமா. அதாவது வாட் ஐ கேன் டூ விஸ் வாட் ஐ ஷுட் டூ. அதாவது என்னால் என்ன செய்ய முடியும், இல்லை நான் எதை செய்யணும், இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க. இன் கவர்னன்ஸ் எத்திக்ஸ் என்ஷூர்ஸ். கவர்மெண்ட் ஆஃபீஸில் எத்திக்ஸ் என்ன எதெல்லாம் வந்து நிலைநாட்டும்? ட்ரஸ்ட்டை, நம்பிக்கையை. அதாவது கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சிட்டிசனுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை இது வேல்யூ பண்ணும், ட்ரஸ்ட் பண்ண வைக்கும். ஆமாம்மா, கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் கண்டிப்பாக அவங்க செய்வாங்கன்னு. ஜஸ்டிஸ், ஒரு பாலிசியை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் நீதியை கொண்டு நிலைநிறுத்தத்துக்கு இது ஹெல்ப் பண்ணும். இன்டெகிரிட்டி இன் டெசிஷன் மேக்கிங். கரெக்டாக? இது எல்லாமே ஒரு இன்டெகிரிட்டி, இது எல்லாமே இந்த எத்திக்ஸில், இந்த கவர்னன்ஸில் இந்த எத்திக்ஸ் ஆனது என்ஷூர் பண்ணும். சரி, எத்திக்ஸ் உடைய டைமென்ஷன் என்ன? டைமென்ஷனா நத்திங் பட் டைப்ஸ்ன்னு சொல்லலாம், பல்வேறு வகையான பன்முகத்தன்மை. ஓகேவா? இதில் பர்சனல் எத்திக்ஸ், ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அண்டு சோஷியல் எத்திக்ஸ், என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு 4 வகை இருக்குங்க. பர்சனல் எத்திக்ஸ்னால் என்ன? ஹானஸ்ட்டாக இருக்குது, இன்டெகிரிட்டியாக இருக்குது, இது எல்லாமே பர்சனல் எத்திக்ஸ். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னால் என்ன? நடுநிலைத்தன்மையோடு இருக்குது, நியூட்ரலிட்டியாக இருக்குது, இம்பார்ஷியலிட்டியாக இருக்குது, இது எல்லாமே ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். சோஷியல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிஸோட, ஈக்குவாலிட்டியோட, ஃப்ரெட்டர்னிட்டியோட, சகோதரத்துவத்தோடு இருக்கிறது பேர் சோஷியல் எத்திக்ஸ். என்விரான்மெண்டல் எத்திக்ஸ் அப்படிங்கிறது சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு இருப்பேன், இந்த குழா தண்ணி வந்து ரொம்ப நேரம் வந்துகிட்டே இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் இந்நேரம் தண்ணி வருது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? அதுதான் வந்து என்விரான்மெண்டல் எத்திக்ஸ். உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கார், ரெஃப்யூசிங் பிரைப் டு அலோ இல்லீகல் லாகிங். கரெக்டாக? இப்போது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்கார், அவர் இல்லீகலாக வந்து இந்த மரங்களை வெட்டுறதெல்லாம் வந்து அலோவ் பண்ணலாமா? அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் இருந்தார் அப்படின்னா, அலோவ் பண்ணாமல் இருந்தார்னா அது ப்ரொஃபஷனலாகவும் இருக்கும், அது என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்டல் எத்திக்ஸாகவும் இருக்கும். ஓகேவா? அடுத்து எத்திக்ஸ் இன் ப்ரைவேட் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஷிப். இது எல்லாமே கொஷினாக வந்துருக்குது ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில், இது எல்லாமே கொஷினாக வந்துருக்குது. எத்திக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட் லைஃப்பில் எப்படி இருக்குது, ரிலேஷன்ஷிப் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குன்றது மாதிரி கேள்விகள் வரும். இது எல்லாமே ஒரு 10 மார்க் கொஷின். ஆனால் நான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 10 மார்க்கில் கேட்பாங்க, நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும். ஸோ எத்திக்ஸ் அப்படிங்கிறது ப்ரைவேட் லைஃப்பில் எப்படி இருக்கும்? லாயல்ட்டியாக இருக்கணும், லவ்வபுளாக இருக்கணும், ஹானஸ்டி வித் ஃபேமிலி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். அடுத்தா பப்ளிக் லைஃப்பில் இம்பார்ஷியலிட்டியாக இருக்கணும், நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும், ஃபேர்னஸாக இருக்கணும், அக்கௌண்டபுளாக இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு நாம் தான் வந்து அக்கௌண்டபுளாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறீங்கன்னா அந்த பொண்ணுக்கு லாயலாக இருக்கணும். இது ப்ரைவேட் லைஃப் எத்திக்கு. பப்ளிக் லைஃப் எத்திக்னா என்ன? ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா அங்கே வேலை செய்யாமல் இருக்காமல் வேலை செய்யணும். இதுதான் வந்து பப்ளிக் எத்திக். அவ்வளோதாங்க. சிவில் சர்வெண்ட் மே ஹெல்ப் ரிலேட்டிவ்ஸ் இன் பர்சனல் லைஃப் பட் இன் பப்ளிக் டியூட்டி மஸ்ட் அவாய்ட் நெப்போட்டிசம். அதாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு சிவில் சர்வெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு பர்சனல் லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுங்கள், ஆனால் ஒரு பப்ளிக் டியூட்டியில் உங்களுடைய ரிலேஷன்ஸுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள், ஒரு ப்ரைவேட் லைஃப்பையும் பப்ளிக் லைஃப்பையும் எப்படி ஒரு சிவில் சர்வெண்ட் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறத நமக்கு எத்திக்ஸ் சொல்லிக் கொடுக்கும். அடுத்து ஒய் எத்திக்ஸ் இன் சிவில் சர்வீஸ். சிவில் சர்வீஸில் எதுக்காக எத்திக்ஸை கொண்டு வந்திருக்காங்க? நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒரு அஸ்பிரண்ட்டாக இருக்கிறீங்க, 2 நாட்கள் வந்து இந்த எக்ஸாம்ஸில் இருக்கீங்க, இல்லை புது ஆளாக இருக்கிறீங்கனாலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடியது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாரை விட ஒரு அந்த எட்ஜு காட்டுறதுக்கான ஒரு ஃபேக்டராக எது இருக்கும் அப்படின்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. 1 எஸ்ஏ பேப்பர், 2வது ஆப்ஷனல் பேப்பர், 3வது எத்திக்ஸ் பேப்பர். இந்த 3 பேப்பரில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் தான். ஸோ அந்தளவுக்கு நமக்கு வேல்யூபிளாக இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து எத்திக்ஸ். அந்த எத்திக்ஸில் இந்த ஒரு பார்ட் மட்டும் தான், GS4ல் எத்திக்ஸ் மட்டும்தான் படிப்போம். GS 1, 2, 3 இது 3த்துலேயுமே வந்து நிறைய சப்ஜெக்ட் கம்பைனாக இருக்கும். ஆனால் எத்திக்ஸில் மட்டும் ஒரே சப்ஜெக்ட் எத்திக்ஸ் மட்டும்தான். GS4ல் ஒரே பேப்பர். அப்போ எந்தளவுக்கு ரொம்ப முக்கியம்? ஏன் அது ரொம்ப முக்கியம்?
when a civil servant face ethical dilemma, conflict between two values. ஒரு சிவில் சர்வெண்ட் என்ன பண்ணுறான், ஏதோ அவனுக்கு ஒரு டைலமா வருது, சரியான முடிவு எடுக்க முடியல. அந்த நேரத்தில் அவன் என்ன முடிவு எடுக்கணுன்றத எத்திக்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். உதாரணத்துக்கு லா வெர்சஸ் கம்பேஷன். லா வெர்சஸ் கம்பேஷன். கம்பேஷன் அப்படிங்கிறது மதர் ஆஃப் ஆல் இந்த எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்பேஷனோடு இருக்கிறது. ஒரு லா இருக்குது, ஒரு சட்டம் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ரோட்டு கடையில் இருக்கிறீங்க, நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இப்போ அவங்கள சட்டப்படி அங்கேருந்து நகர்த்தணும். ஆனால் அவங்கள சட்டப்படி நகர்த்தினாலும் ஒரு கம்பேஷன் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும், ரீஹேபிலிட்டேட் பண்ணணும். இல்லை இது நீங்கள் சட்டப்படி அங்கே ஆக்கிரமிச்சிருங்க, உடனே வேலையை காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி அடிக்காமல் அவங்களுடைய அந்த நிலைமையை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணணும், ரீஹேபிலிட்டேட் பண்ணணும். வேற ஒரு இடத்துல அவங்கள குடியமர்த்தணும். இந்த அறிவு நம்மளுக்கு எது கொடுக்குது, எத்திக்ஸ் கொடுக்குது. ரூல் விசஸ் ஜஸ்டிஸ். டினையிங் பெனிஃபிட்ஸ் டியூ டு டெக்னிக்கல் எரர் விசஸ் என்ஷூரிங் வெல்ஃபேர். ஒரு டெக்னிக்கல் எரர் வருது, அதன் காரணமாக அதை நிராகரிக்காமல் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வெல்ஃபேர் ஸ்கீமை என்ஷூர் பண்ணுறது. ஒரு முறை ஒரு 2 years பிஃபோர் எங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக வந்துச்சு. ஒரு இபி ஆஃபீஸுக்கு போகிறேன். அப்போ எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக லாஸ் ஆஃப் பே. அங்கே போய்ட்டு இருக்கும்போது அந்த இபி ஆஃபீஸுக்கு போகிறேன். அந்த கவுண்டரில் அமைதியாக உட்காந்துருக்காங்க, உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்னு கேட்கும்போது பவர் கட்டு, இது நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்றாங்க. எத்தனை மணிக்கு? நான் 11 மணிக்கு போகிறேன். சரி நான் ஒரு 3 மணிக்கு வரேங்கன்னா 3 மணிக்கு வாங்கன்னாங்க. சரி நான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது, 2-3 கிலோமீட்டர் இருக்குது. நான் போயிட்டு திரும்ப 3 மணிக்கு வரேன். அப்போது அதே மாதிரி தான் இருக்குன்றாங்க. அப்போது என்னுடைய ஒரு நாள் அந்த லாஸ் ஆஃப் பேன்றத அவங்க வேல்யூ பண்ணல. இப்போ இந்த அளவுக்கு வராங்க, இவங்களை நம்ம அவங்களுக்கு என்ன இப்போ வர சர்வீஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அந்த மொபைலை வச்சு ஒரு அடாப்டரை வச்சு வர கஸ்டமர்ஸுக்கு வர பப்ளிக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். இல்லை நெட்வொர்க் ஆகலை, ஸோ நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் எத்திக்கல் அவாய்டன்ஸ்னு சொல்லுவான். அன்எத்திக்கல் பிஹேவியர்னு சொல்லலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம எதுக்காக அந்த சேரில் இருக்கோம், நம்ம பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக தான். ஒரு நாள்லாம் நெட் இல்லைன்றதுக்காக நமக்கு ஒரு ஃப்ரீ பீரியட் கிடச்சிருக்கு, ஒரு நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு அன்எத்திக்கல் பிஹேவியர் தானே. ஸோ அதான் இந்த நம்மளுக்கு எத்திக்ஸ் ஆனது சொல்லிக் கொடுக்குது. ஸோ பாருங்கள், ஒரு ப்ராக்டிஸ் கொஷினுங்க. ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம்ஸில் ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் 2016 ஒரு 10 மார்க் கொஷின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை த டேர்ம் எத்திக்ஸ்? எத்திக்ஸ்ன்றது டேர்மை எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க? இன் வாட் வே இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு பி எத்திக்கல் அலாங் வித் பீயிங் ப்ரொஃபஷ்னலி கம்பிட்டன்ட்? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் எழுதி பாருங்கள், சரிங்களா? அடுத்து ப்ராக்டிஸ் கொஷின். வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் பை எத்திக்ஸ்? எக்ஸ்பிளைன் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வித் எக்ஸாம்பிள். புரியுதுங்களா? நீங்கள் எத்திக்ஸை பற்றி என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க, அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் எப்படி அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கரெக்டாக? மேலே இருக்கிற கொஷின் திரும்ப 3 தடவை படிக்கட்டுமா? எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, அது இந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒரு கம்பிட்டன்ட்டில் ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் அது எப்படி உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அவ்வளோதான், சரிங்களா? இது ரெண்டுத்தையும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை கூட ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ பிகினர் ஸ்டேஜ் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த கொஷின் எழுதி பாருங்கள். எத்திக்ஸ்னால் என்ன, அது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.